ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேவதி, நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன், என்ன பண்ண போறேன்? உன் ஆபரேஷனுக்கு என்னால பணம் ரெடி பண்ண முடியலையே. இனிமே நான் எங்க போவேன், யார்கிட்ட கேட்பேன்? ஆதிர, பிரபு உடனே போன் பண்ணு. அவன் பாட்டு பணத்துக்காக எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்க போறான். அவனை போன் பண்ணி இங்க வர சொல்லு. சொல்லாதரு. எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நானும் எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டேன். பணம் கிடைக்கல ஆதரு. என்ன பண்றதுன்னு கூட தெரியாம வீட்டுக்கு வந்து திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க பணத்துக்கு எங்கேயும் அலைஞ்சு போக வேணாங்க. உடனே கிளம்பி நம்ம பேங்க்குக்கு வாங்க. பேங்க்குக்கா? அங்க எதுக்கு ஆதரு? பணத்தை ரெடி பண்ணிட்டேங்க. என்ன சொன்ன ஆதரு? என்ன சொன்ன? பணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க, நீங்க உடனே கிளம்பி பேங்க்குக்கு வந்துருங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்காது. நான் உடனே வரேன். சரிங்க. ஆதிர, பிரபு வரட்டும். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாங்க. பணத்தை கட்டிட்டு இமீடியட்டா வேலைக்கு சேர்ந்துட சொல்லு. சரிங்க. சாமி கூப்பிடுறானே. சொல்லு சாமி. மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரா, அவர்கிட்ட உன்னை பத்தியும் உன் சிஸ்டர் விஷயத்தையும் சொன்னேன். உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னார் மச்சான். நீ இப்ப என்ன பண்றனா? சாமி சாமி இரு சாமி. என்னாச்சு மச்சான்? பணம் கிடைச்சிருச்சு சாமி. அப்படியா மச்சான்? ஆமா சாமி, இப்பதான் ஆதரை போன் பண்ணி சொன்னான். நான் ஆதரையை பாக்குறதுக்கு நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போயிட்டு இருக்கேன். நீ அங்க வந்துரு, சரியா? சரி மச்சான், இதோ வந்துடுறேன். ஓகேடா சாமி. பணம் கிடைச்சிருச்சா? எப்படி கிடைச்சது? கிடைக்க கூடாதே. நாம கிடைக்க விடக்கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணும். சாமி. என்ன சாமி, இப்பதான் வந்தியா? ஆமா மச்சான், இப்பதான் வந்தேன். சரி வா வா அப்பலாம். பிரபு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? பணத்துக்காக நான் எப்படியெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்படுறேன்னு உங்க புருஷனும் பொண்ணும் பார்த்துட்டு வந்து சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்துன்னு உங்களை அனுப்பி வச்சாங்களா அவங்க? ஏங்க, ஏன் அத்தை கிட்ட இப்படி பேசுறீங்க? உனக்கு தெரியாதா ஆதரு? ஏங்க, எனக்கு தெரியுங்க, எல்லாமே தெரியும். அத்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஏங்க, அத்தை உங்களுக்காக போராடலையா? உங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு துடிக்கலையா? துடிச்சாங்க தான், போராடினாங்க தான். ஆனா இவங்க புருஷனும் பொண்ணும் அப்படி நடந்துக்கலையே. அவங்க அப்படி பண்ணதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? இவங்க கிட்ட நீங்க இப்படி கோவப்படுறது நியாயமே இல்லங்க. சொல்லுங்க, நியாயமா?
ஆதிர, நீ பேசாம இரு. என் பிரபுவுக்கு என்ன கோச்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இவன் என்ன பேசினாலும் அதை நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். இவன் நான் தூக்கி வளர்த்த புள்ள. பிரபு, உன் சித்தப்பாவும் வேல்வெளியும் உன்கிட்ட நடந்துகிட்டது ரொம்ப பெரிய பாவம். அதுக்காக தான் நான் இப்ப பரிகாரம் பண்ண வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? நானே உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். நான் என் நகைய அடமான வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். அத நான் உனக்கு வாங்கி தரேன். அத வச்சு நீ உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கோ. இல்ல சித்தி, வேண்டாம். வீடு தேடி வந்து நான் அவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினேன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. பிரபு, நீ புரியாம பேசிட்டு இருக்காத. கௌரவம், கேவலம் இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நான் உனக்கு பணம் கொடுக்கற விஷயம் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு பணத்தை வேண்டான்னு சொல்லாத பிரபு. இல்ல சித்தி, இல்ல. என்னால உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்க முடியாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. ஆதிர, என்ன ஆதிர பாத்துட்டு இருக்க? நீ உன் புருஷனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. இருங்க அத்தை, ஏங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்ன அது? வாங்க ப்ளீஸ் வாங்க. என்ன ஆகுற சொல்லு. ஏங்க, நானும் ஆரம்பத்துல மேகலத்தை கிட்ட பணம் வாங்குறதுக்கு யோசிச்சேன்தான். ஆனா இப்ப இவங்களை விட்டா நமக்கு வேற வழி கிடையாதுங்க. இல்ல ஆதிர, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா ஆதிர? நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். கடவுள் நம்மளை கைவிடக்கூடாதுன்னு தான் உன் சித்தி அனுப்பி வச்சிருக்காரு. இல்ல சாமி, உனக்கு தெரியாது. என் சித்தி உண்மையிலேயே எனக்கு உதவி பண்ணணுங்கிற நல்ல மனசோட தான் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஆனா என் சித்தப்பாவும் வேல்விடியும் இது எப்படியாவது மோப்பம் பிடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, மானத்தை வாங்குவாங்க. அது நமக்கு தேவையா? மறுபடியும் அவமானப்படுறதுக்கு எனக்கு உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. வேணா, விட்டுருங்க. ஏங்க, என்ன பண்ண சொல்றீங்க? இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது நம்ம ரேவதிங்க. நம்ம மான அவமானத்தை நினைச்சு கடைசியில நம்ம ரேவதி விஷயத்துல நம்ம மான மரியாதைக்காக நாள் கடத்துறது நல்லதுன்னு தோணலங்க. அத்தை கொடுக்கற பணத்தை வாங்கி முதல்ல ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணி அவளை காப்பாத்துவோம். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க. என்னங்க சொல்றீங்க? பணத்தை வாங்கிக்கலாமா? சரியா ஆதிர? சந்தோஷங்க, வாங்க. அத்தை, உங்க புள்ள சரின்னு சொல்லிட்டாரு. சரி ஆதிர,